மேஷராசி அன்பர்களே, நாளுக்குடைய சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்திலே அமர்ந்திருக்கிறார். சதா பொருளாதார சிந்தனையை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும், குடும்ப உறவுகளை உங்களுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வர வேண்டும். இப்படியெல்லாம் பல விதத்திலே உங்கள் மனம் அலைக்கழிக்கப்படும். நாம் என்ன செய்தாலும், என்ன முயற்சி செய்தாலும் நம்முடைய கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு ஏக்கம் உருவாகலாம். மேஷராசி அஸ்வினிலே பிறந்தவர்களுக்கு மன அமைதி திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மேஷராசி பரணியிலே பிறந்தவர்களுக்கு தங்களுடைய வாக்கு நிதானப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாள். மேஷராசி கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற சஞ்சலங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய சாரத்தை பெற்று 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் சஞ்சரிப்பது உங்களுடைய மனோபலத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை தருகிறது. அதே சமயம் அந்த அசாத்திய தன்னம்பிக்கையினாலே நீங்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள் உங்களுக்கு இடர்பாடுகளையும் உண்டு பண்ணும். வாழ்க்கையை மிகவும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உண்மை. ஆனால் அது எப்பொழுதும் அப்படியே இருக்கக்கூடாது. சில சமயங்களிலே அதை சற்று சீரியஸாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும். ரிஷபராசி கிருத்திகையிலே பிறந்தவர்களுக்கு இடமாறுதல்களும் உங்களுடைய உத்தியோக மாறுதல்களும் வரக்கூடிய வாய்ப்பு. ரிஷபராசி ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியங்களை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்கின்ற பிரயாசையோடு கடினமாக உழைப்பீர்கள். ரிஷபராசி மிருக சீரநட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தன்னுடைய பூர்வீக சொத்துக்களை மீட்டுக் கொள்வதற்கான ஒரு போராட்டத்தை செய்வீர்கள். மிதுனராசி அன்பர்களே, தனாதிபதியாக இருக்கின்ற சந்திர பகவான் உங்களுடைய விரையாதிபதியுடைய சாரத்தில் சென்று லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. 100 ரூபாய்க்கு லாபம் என்று பார்த்தால் 50 ரூபாய் தானே கிடைக்கிறது. இப்படி உங்களிலே சற்று ஏமாற்றங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஏமாற்றங்கள் இருந்தாலும் இந்த ஏமாற்றத்தை எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய உங்கள் மன வலிமை பாராட்டத்தக்கது. மிதுனராசி மிருக சீரநட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற ஒரு நாள். மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திடீர் லாபங்கள் பெருகுகின்ற ஒரு நாள். மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பூரிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். திடீர் வருமானங்கள் வரும். கடகராசி என்பர்களே, ராசியில் உங்களுடைய கிரகமானது சுக்கிரனுடைய சாரத்தை பெற்றுவிட்டது. இதனாலே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டாகக்கூடிய, வருமானங்களை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய, குடும்ப உறவுகளை சந்தோஷமாக வைக்கக்கூடிய, குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசி புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தங்களுடைய குடும்ப தேவைக்கான பூரிப்புகளை, தங்களுடைய குடும்ப தேவைக்கான சந்தோஷத்தை பெறுவதற்கு பொருளாதாரத்தை செலவு செய்வீர்கள். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு வாசலை தட்டப்போகிறது. கடகராசி பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சிம்மராசி என்பர்களே, உங்கள் விரையாதிபதி சந்திர பகவான் பரணியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். திருத்தலங்களுக்கு செல்லலாம், மகான்களை தரிசிக்கலாம்,
அம்மன் வழிபாடுகள் உங்களுக்கு அற்புதங்களை தேடித்தரக்கூடிய வாய்ப்பு. மனதிலே இருந்த சுமைகள் குறையக்கூடிய ஒரு நாள். தேவைக்கேற்ற பொருளாதாரம் இல்லை என்று இடைத்திருந்த போது திடீரென பொருளாதாரங்கள் கைக்கு வந்து சேருகின்ற ஒரு நாள். சிம்மராசி மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் இருந்தாலும் தேவைக்கேற்ற பொருளாதாரம் உண்டாகும். சிம்மராசி பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், பொருளாதார சேர்க்கைகள், ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சுய தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப உறவுகள் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கன்னிராசி என்பர்களே, லாபாதிபதியாக இருக்கின்றார் சந்திர பகவான். அவர் தொடர்ந்து சுக்கிரனுடைய சாரத்தை பெற்று அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது சற்று உங்கள் பொருளாதார ஆட்டத்தை செய்யக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு தனாதிபதியாக இருக்கிறார் சுக்கிரன். அவர் 8ஆம் வீட்டிலே சென்று அமர்ந்து கொண்டது போலதான் இந்த நாள். ஆகையினாலே சற்று கவனமோடு இருக்க வேண்டும். கையிருப்புகள் கரைந்து போகலாம். தேவையற்ற செலவு எது, தேவையில்லாத செலவு என்று கவனத்திலே கொள்ள வேண்டும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்கள் உயர்வுக்காக போராடுவதோடு மட்டுமல்லாமல் அதை எதிர்கொள்ளுகின்ற அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வருமானங்கள் நமக்கு கைக்கு போதவில்லை என்கின்ற ஏக்கத்தோடு கழிக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறார். கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை செய்து அதன் மூலம் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக, அதற்காக கடின உழைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது. துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய ஜீவனாதிபதி உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய சாரத்தில் 7ஆம் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறாரே, இதைவிட வலிமையான ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்குமா? என்ன நினைக்கிறீர்களோ அதை செயல்படுத்தி விடலாம். வருமானம் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கும். தொழில் அபிவிருத்திக்காக முயற்சிகள் எல்லாம் செய்ய முடியும். உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உங்களுடைய அசாத்திய தன்னம்பிக்கை, தைரியம் அபிவிருத்தியாகும். ஆகையினாலே சற்று கவனமும் நிதானமும் தேவை. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் முடியக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திடீர் பொருளாதார சேர்க்கைகளுக்கும் அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் பெற்றுத் தருகிறது. துலாம் ராசி விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு விரைவிலே திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய விரையாதிபதியாக இருக்கிற சுக்கிரனுடைய சாரத்திலே சென்று 6ஆம் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருப்பது உங்கள் எதிரிகளுடைய பலத்தை வலுவிழக்கச் செய்கிறது. மனதிலே இருந்த பயம் அகன்று ஒரு தெளிவு பிறக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நாளாக இருக்கிறது. விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வருமானங்கள், கடன்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, கடன் வாயிலாக வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் செய்து கொள்ளலாமா, தொழில் மாற்றம் செய்து கொள்ளலாமா என்கின்ற எண்ணம் மேலோங்கும் வாய்ப்பு. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வகையிலே சில தொல்லைகள் வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. தனுர் ராசி அன்பர்களே, அஷ்டமாதிபதியாக இருக்கின்றார் சந்திர பகவான். அவர் உங்களுக்கு 5ஆம் வீட்டிலே சஞ்சரிக்கிறார். உங்களுடைய லாபாதிபதியினுடைய நட்சத்திரம். அதே சமயம் தனுர் ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய சில வாய்ப்புகளை இந்த நாள் பெற்றுத்தருகிறது. ஏதேனும் ஒரு வகையிலே உங்கள் மன அமைதிகள், வருமானங்கள் திருப்திகரமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரும். தனுர் ராசி மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வருமானங்கள் பெருகுதலும் தங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். தனுர் ராசி பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு
திடீர் தனலாபங்கள் வந்து சேரும். தனுர் ராசி உத்திராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு கோவில்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, மன அமைதிக்காக குல தெய்வங்களை வழிபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மகர ராசி என்பர்களே, சப்தமாதிபதி சந்திர பகவான், சுக்கிரனுடைய சாரம், உங்களுடைய யோகாதிபதியினுடைய சாரம். மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், யோகம் அடிக்கக்கூடிய ஒரு நாள். மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உயர்வு பெறக்கூடிய நாள். மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திருமண வாய்ப்புகளுக்காக, திருமண பந்தத்திற்காக பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய நாள். திடீர் பொருளாதார சேர்க்கை, குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. கும்பராசி என்பர்களே, 6 சந்திரன் சுக்கிரனுடைய சாரத்தில் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது உங்களுடைய மன வலிமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறது. வருமானங்கள் பெறுவதிலும், தொழில்துறை அபிவிருத்தியாகுதலும், ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் உங்களுக்கு அற்புதமாக அமையக்கூடிய வாய்ப்பையும் தருகிறது. கும்பராசியில் இருக்கின்ற அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வேண்டிய பொருளாதாரத்தை தேடிக்கொள்வார்கள். கும்பராசி சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சங்கடங்கள் தீர்ந்து போய் உங்கள் குடும்ப உலகத்திலே பாசத்தை பொழியக்கூடிய ஒரு நாள். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நினைத்த காரியத்தை நண்பர்கள் மூலம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நாள். மீனராசி என்பர்களே, பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரனுடைய சாரம் பெற்று விட்டார். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் சில எதிர்மறை பலன்களை தரக்கூடிய வாய்ப்பிலே இருந்தாலும் அவர் தனஸ்தானத்திலே சஞ்சரிப்பது ஒரு விதத்திலே உங்களுக்கு பொருளாதார ஆதாயத்தை பெற்றுத் தருவதோடு உங்கள் குடும்ப உறவுகளிடத்திலே சில சுமைகளையும் சேர்த்து தருகிறது. எதிர்பார்த்திருந்த காரியங்கள் உங்களுக்கு நிதானமாகத்தான் நடைபெறும். அயல்நாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வெளியூர் பிரயாணங்களிலே அனுகூலத்தை பெறுவார்கள். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் அற்புதமான ஒரு பலனை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை இந்த நாள் உங்களுக்கு தருகிறது. மீனராசி ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அகன்று உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு அனுசரணையாக அமைந்து அவர்கள் உதவியினாலே சில காரியங்களையும் சாதித்துக் கொள்வீர்கள்.